வணக்கம். தேவ் பைபிள் ஸ்டடி அஃபிஷியல் அன்பர்களுக்கு இனிய வணக்கம். பைபிள் எனும் புத்தகம் நிறைய தகவல்களை கொண்டுள்ளது. சரி, நேற்றே தகவல் சொல்லலாம்னு நினச்சேன், ஆனால் இன்றைக்கி தான் எனக்கு டைம் கிடச்சிது. அதனால் இன்றைக்கு என்ன தகவல் அப்படின்னா, நம்ம ஆதியாகமம் வாசிக்க போகிறோம். ஆதியாகமத்தில் ஒரு சில அதிகாரங்களில் ஒரு சில வசனம் அவங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். ஓகே. ஆதியாகமம் வசனம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். அடுத்து, பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு ஆழ்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். அடுத்து, தேவனாகிய கர்த்தர் தம் மனுஷனால் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாமிசத்தில் மாமிசமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். சரி, இந்த வசனங்கள் எதுக்கு அப்படின்னா, ஒரு உளவியல் ரீதியான ஒரு தகவலுக்காக. பைபிளில் சொல்கிற மாதிரி இந்த உலகமானது படைக்கப்பட்டது யாருக்காக படைக்கப்பட்டது, எதுக்காக படைக்கப்பட்டது, எப்படி படைக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. யாருக்காக படைக்கப்பட்டது? ஆதாம் ஏவாளுக்காக படைக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி தகவல் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாமே ஆட்சி செஞ்சுக்கிங்க அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க நன்மை தீமை அறியக்கூடிய கனியை சாப்பிட்டதுனால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு எல்லாமே மாறுதலாக மாறிடுச்சு. சரி, யதார்த்த ரீதியாக அந்த ஏவாள் அப்படின்றவங்க, அந்த மனுஷி அப்படின்றவங்க ஒரு மனுஷனால் இருந்து எடுக்கப்பட்டவங்க, படைக்கப்பட்டவங்க, சேவை செய்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டவங்க. ஓகே. ஆனால் இப்போ யதார்த்த ரீதியாக என்ன ஒரு உளவியல் ரீதியான ஒரு தடுமாற்றமாக இருக்குது, என்ன ஒரு எப்போ பார்த்தாலும் ஒரு சண்டை சச்சரவாகவே இருக்குது. என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா, அதுக்கு உள்ளார்ந்த யதார்த்த ரீதியான தற்காலிக நிகழ்வாகவே நம்ம சொல்லலாம். ஒரு ஆணை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்ணை வந்துட்டு பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு பட்சத்தில் 85%, 100க்கு 85% கேர் செஞ்சுக்கிற. அப்படி தன்னோட கேஷ் ஆகட்டும், டைம் ஆகட்டும், எல்லாத்தையுமே 85% அவர் வந்துட்டு டைம் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அதே மாதிரி ஒரு பெண் அப்படின்றவங்க ஒரு ஆணை பொறுத்த வரைக்கும் 100%க்கு எந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு காசு செலவு பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு நிலையில் அந்த காலகட்டத்தில் 100க்கு 80%, அதுக்கப்புறம் 70, 60, 50 அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இப்போலாம் நிறையா கிராமப்புறங்களில் மட்டும்தான் ஒரு சில பர்சன்டேஜ் வந்து ஒரு நார்மல் ஸ்டேட்டஸில் இருக்குது. மற்றபடி அதிகப்படியாக சிட்டி தான் இருக்குது. ஏன்னா இந்த உலகமே கொஞ்சம் மாறி இருக்குது. அதனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் 100%க்கு வெறும் 4% மட்டும்தான் ரிட்டன் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது உளவியல் ரீதியாக. அதுவும் +4 மட்டும்தான். எவ்வளோ? 100க்கு வெறும் 4 ரூபா. இதுவே ஒரு ஆணை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்ணுக்காக பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு 85 ரூபா. அதாவது பர்சன்டேஜில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, நான் திரும்பவும் சொல்கிறேன். ஒரு ஆணை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்ணில் பாதுகாக்கிறதுக்காக 100%க்கு 85%, அதுக்கு மேலே ஓகே கேர் செஞ்சுக்கிற மாதிரி ஒரு நிலைமை இருக்குது. அதுவே ஒரு பெண்ணியலை பொறுத்த வரைக்கும் ஆணுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100%க்கு வெறும் ஒரு 4% தான். ஓகே. இன்னும் ஆழ்ந்த உள்ளார்ந்த தகவல் படி அந்த 4%லேருந்து +3, +2, +1, அதுக்கப்புறம் 0, அதுக்கப்புறம் 0.1, 0.2, 0.3 இப்படி 0விலே போகும். இன்னும் ஒரு சில பேர் -1, -2, -3, -4, -5, -6, -7, -8, -8, -9, -10, -11, -12, -13, -14, -15, -16, -17, -18, -19, -20 இந்த மாதிரி மைனஸ்லேயும் போக செய்வாங்க. ஓகே. அதனால் இப்போ யதார்த்த ரீதியாக எல்லாமே நல்லா தானே இருக்குது. நல்லா ஆட்சி நிர்வாகம், இப்போது காசு இருந்தால் போதும் ஃப்ளைட்டில் போகலாம், நல்லா காசு இருந்தால் போதும் படிக்கலாம், வீடு கட்டலாம், எல்லா வசதியுமே இருக்குது. அப்படி இருந்தால் ஏன் உளவியல் ரீதியான ஒரு எரராக இருக்குது அப்படின்னா, ஒரு ஆண் வந்துட்டு ஒரு பெண்ணை வந்து ஒரு போட்டியாளராகவே நினைக்கிறது கிடையாது. ஏன்னா ஆண் உலகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் அடுத்த படிநிலை இருக்குது. ஒரு ஒலிம்பிக்கில் போயிட்டு ஒரு கோல்டு மெடல் வாங்கணும், அல்லது ஒரு பாடி பில்டிங்கில் ஒரு மெடல் வாங்கணும், அல்லது ஒரு சரியான வாழ்வியல் அமைச்சிக்கணும்,
அல்லது உணவு, உடை, ஒரு வசதி இதெல்லாமே ஓரளவு தோதாக அமைச்சிக்கணும் அப்படின்னு ஒரு பதம் இருக்கும். ஆனால் பெண்ணியலை பொறுத்த வரைக்கும் ஒரு போட்டியாளர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆணாக தான் இருப்போம். அப்படி அந்த ஆண் ஜெயிச்சிட்டான் அப்படின்னா நான் ஜெயித்த மாதிரி அந்த ஆளை தோக்கடிக்கணும். அதுதான் ஒரு கான்செப்டாக இருக்குது. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா எக்கனாமியாகவே நிறைய எரர் ஆகுது. என்கிட்ட நான் வேலைக்கு போகிறேன், சம்பாதிக்கிறேன், காசு வச்சுருக்கேன், நான் ஏன் தரணும்? நானும் தர முடியாது, நீங்கள் தான் எனக்கு காசு தரணும். இப்படி உளவியல் ரீதியான எரராக இருக்கிறனால தான் எவ்வளோ எரர். இன்னும் உங்களுக்கு ஆழ்ந்து யதார்த்த ரீதியாகவே சொல்லி புரிய வைக்கிறேன் பாருங்கள். இப்போ என்னுடைய பாத்தில் பார்த்திங்கன்னா ஒரு டைரக்டரு அங்கேயும் இங்கேயும் காசு ரெடி செஞ்சு ஒரு மூவி புக் செஞ்சு எல்லா வகையிலும் தோது பார்க்குறேன். 100%க்கு ஒரு 98% இந்த சமீபத்தில் இந்த ஜனநாயகன் படத்தோட டாட்டர் கேரக்டராக இருக்கக்கூடிய மமிதான்னு நினைக்கிறேன். உங்களே என்னோட 100%க்கு 98% நான் கேர் செஞ்சுக்கிறேன். ஏன்னா அந்த மூவிஸ் ஆகட்டும், கம்பெனி ஆகட்டும் எல்லாமே. ஆனால் இவங்ககிட்டருந்து எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும்? வெறும் 4% தான். 100க்கு வெறும் 4% தான். ஓகே, இதுவே வந்துட்டு பார்த்திங்கன்னா யதார்த்த ரீதியாக ஒரு பெண்ணியலை பொறுத்த வரைக்கும் 40 வயசு இல்லைன்னா 35 வயசுக்கு மேலே தான் அவங்க தன்னை ஒரு பெண்ணியலாகவே அவங்க உணர்கிறாங்க. மரபியல் மாற்றமே அப்படி தான் இருக்குது. ஒரு 35 வயசுக்கு மேலே தான் அவங்க வந்து தன்னை ஒரு முழுமையான ஒரு பெண்ணு, ஒரு ஆண்கிட்ட எப்படி நடந்துக்கணும், சமுதாயத்தில் எப்படி நடந்துக்கணும், வாழ்வியலோட யதார்த்தம் என்ன, இந்த உலகத்தோட காலநிலை மாற்றம் என்ன, இதெல்லாமே அவங்க அப்போ தான் புரிஞ்சிக்கிற மாதிரியான ஒரு பதத்தில் இருக்கிறாங்க. 35 வயசு அல்லது 40 இயர்ஸ் எபோ தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் தனக்கு கிடைக்கக்கூடிய வசதியாகட்டும், தனக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரமாகட்டும், தனக்கு கிடைக்கக்கூடிய கேஷ் ஆகட்டும், இந்த மாதிரி ஒரு பதத்தில் எப்பவுமே ஒரு போட்டியாளராகவும் ஒரு பொறாமையாளராகவும் ஒரு எதிர்க்கும்படியான ஒரு நிலையில் தான் அவங்க நிறைய வகையில் தோது பார்ப்பாங்க. ஓகே, அதனால தான் சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ என்கிட்ட காசு இருந்தால் உங்கள்கிட்ட காசு இருக்கா, எனக்கு பாதி கொடுத்துருங்க, இல்லை முக்கால்வாசி கூட கொடுத்துருங்க, எவ்வளோ உரிமை கொண்டாடுறாங்க, எவ்வளோ பிடிங்கிறாங்க. ஆனால் இதுவே மற்றவங்கிட்ட காசு இருந்தால் ₹1 கூட தர மாட்டேங்கிறாங்க. இதுதான் உளவியல் ரீதியான இவ்வளோ எல்லாருக்குமே காரணம். ஆண் பெண்ணோட நிறையா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஓகே, ஏன் அப்படின்னா ஒரு ஆணாக இருக்கிறீங்களோ ஒரு பெண்ணாக இருக்கிறீங்களோ, நான் போயிட்டு காட்டில் இருக்கக்கூடிய ஒரு 100 யானைக்கிட்ட போய் சண்டை போடுறாங்க, இல்லை நான் காட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிங்கத்துக்கிட்ட போய் சண்டை போடுறாங்க, இல்லை காட்டில் இருக்கிற புலிக்கிட்ட போய் சண்டை போடுறாங்க. நான் அவங்ககிட்ட அப்படிலாம் யாரும் சண்டை போடுறதில்ல. மனுஷங்கிட்ட சண்டை போட்டுக்கிறாங்க, அவ்வளோதான். ஓகே, அப்போ இந்த மனிதனியல் பண்பை மட்டும் சரி செஞ்சிட்டோம் அப்படின்னா வாழ்வியலோட யதார்த்தமானது ஒரு நல்லபடியாக அமையும். சரி, அடுத்து தினந்தோறும் காலை பொழுதில் எங்கள் சித்தப்பா மாசிலாமணி என்னை ஒரு போட்டியாளராக தான் நினைக்கிறார். அதுக்கு என்ன காரணம், என்ன சாஃப்ட்வேர் காரணம் அப்படின்னா எங்கள் பாட்டி வெள்ளச்சி தான் காரணம். அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, சொந்த பந்தத்தில் பாரு, அவன் பாரு எப்படி படிக்கிறான், அவன் பாரு எப்படி இருக்கிறான், அவங்க அப்பா அவன் எப்படி வளர்த்துறா, அப்படி அவங்க அம்மா கறிப்பார் எப்படி இருக்குது, அவங்க சொந்த பந்தம் பாரு எப்படி இருக்குது, நீயும் தான் இருக்கிறியே அப்படின்னு சொல்லி வெறியேற்றி அந்த ஆளை வந்துட்டு என்னை ஒரு போட்டியாளராகவே மாற்றி விட்டாங்க. காலையில் 6 மணிலேருந்து இந்த மாசிலாமணி எங்கள் சித்தப்பா கேரக்டர் என்ன பண்ணுறாரு, இந்த திலகவதிக்கிட்ட போய் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறாரு பாரு, அவனுங்க அங்கே இருக்கானுங்க, வைத்த பிடிச்சி இல்லை, அவனை முன்னேறக்கூடாது, எல்லா வகையிலும் தடை செய்ய, வேலைக்கு போகக்கூடாது, வேலைக்கு போகும்போதெல்லாம் வைத்த பிடிச்சி இழுக்கணும். செல்லு கடையா, அவன் செல்லு கடை வச்சுட்டா செல்லுக்கடை காசெல்லாம் தர முடியாது, சொல்லிவிடு, வட்டி கேளு, அவன் தம்பியை பிடிச்சி கொடுமைப்படுத்து, அங்கே கொடுமைப்படுத்து, இப்படிலாம் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறாங்க. அப்போ இவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு போட்டியாளராக நினச்சி 10 வருஷம் தமிழ்நாட்டை நரகமாக மாற்றிவிட்டாங்க. இல்லைங்க, நாங்கள் கேர் செஞ்சுக்கிறேங்கன்னு சொல்லிட்டு இவங்க தான் 3 குழந்தைய பெற்றுக்கிட்டு அந்த 3 குழந்தைய வளர்த்த தெரியாமல் வளர்த்திக்கிட்டு சமுதாயத்தோடு உரசிக்கிட்டு கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ இதுக்கெல்லாம் யாரும் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணால் வெள்ளச்சி தான். அவங்களுக்கு என்ன காரணம், வாழ்வியலோட யதார்த்தம் இப்படிலாம் இருந்தால் தான் பிழைக்க முடியும்னு நினச்சியே தான் புருஷனையும் கொண்டுவிட்டு தான் பையனையும் அரை மண்டலாக வளர்த்திவிட்டு மருமகளையும் ஒரு மென்டல் கேஸை மாற்றிவிட்டு வாழ்வியோட இப்போவுமே அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா அதே ஃபாலோ பண்ணுறாங்க, அதே விதமான சாஃப்ட்வேர். அப்படிலாம் நினைக்கவே கூடாது. நீங்கள் சம்பாதிக்கிறீங்களா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா, அதோடு நிறுத்திக்கணும். இப்போ நாங்கள் உழைக்கிறோமா, நாங்கள் நல்லா இருக்கிறோமா, உங்களுக்கு எதாவது கேஷ் தேவையா, அந்த வகையில் ஒரு பண்பாக நடந்துக்கணும், அவ்வளோதான். சொந்தத்துக்குள்ளேயே பாருங்கள் போட்டி பொறாமை என்னென்ன நினைக்கிறாங்க, எப்படிலாம் துன்புறுத்துகிறாங்க. ஓகே, அதனால் ஒரு ஆண் பெண்ணுக்குள்ளே எப்பயுமே வந்துட்டு ஒரு சரியான ஒரு புரிந்துணர்வு இருக்கிறப்போ ஒரு வீட்டோடைய பொருளாதாரமும் ஒரு சமநிலையாகும். வீட்டோட பொருளாதாரம் சமநிலையாகிறப்போ அதை சார்ந்த நபர்களோட, அதாவது சொந்த பந்தத்தோட பொருளாதார நிலையும் சமநிலையாகும். அதாவது வீடு, தெரு, ஊர், மாவட்டம், மாநிலம், நாடு அப்படின்ற மாதிரி ஒரு பொருளாதார சமநிலை ஏற்படும். ஓகே,
தான் சம்பாதிக்கிறது தானே வச்சுக்கணும், தான் மட்டும் உணுப்பாக பொழைச்சா போதும்னு நினைக்கிறப்ப தான் இவ்வளோ எரர் ஏற்படுறதுக்கான ஒரு காரணமே. உதவி செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறவங்க உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. அதனால் உதவி பெறுறவங்க தவிக்கிறாங்க. அதனால் நிறையா ஏற்றத்தாழ்வு ஏற்படுது. அதனால் ஆண் பெண்ணை பொறுத்த வரைக்கும் ஒரு சமநிலை அப்படின்றது தேவை. ஒரு பெண்ணியலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆணை மதிக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 50% ஓரளவு தோதா எல்லா வகையிலும் அமைச்சு கொடுக்கணும். ஓகே. அடுத்து யதார்த்த ரீதியாக ஒரு பெண்ணாக இருக்கிறவங்க ஒரு ஆணுக்கு செலவு செஞ்சிட்டோம்னா எங்களுக்கு காசு தேவைப்படுமே, நாங்கள் என்ன பண்ணுறது, நாங்கள் தான் மெச்சூரிட்டி, அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது அப்படின்ற மாதிரி நினைக்கலாம். அதிகபட்சம் என்ன செலவு, விஸ்பர் செலவு, ஏதோ துணிமணி செலவு, சாப்பாட்டு செலவு, அவ்வளோதான். அது என்ன அப்படியே 1 கோடி ரூபாய்க்கு மேலேயா செலவாக போகுது அப்படின்னு கிடையாது. இது மாதிரியான தகவல் எல்லாத்தோட ஒரு படிநிலை எப்படி தோதாங்கன்னா, திடீர்னு போர் நடந்து போரில் அசம்பாதம் ஏற்பட்டு சோத்துக்கே வழி இல்லாமல் அந்த அகதிகளாக வாழக்கூடிய நிலை ஏற்படும் போது தான் ஒரு ஆணோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றது புரியும். ஏன்னா இப்போ ஒரு பெண்ணியல் சார்பான ஒரு நிர்வாகவியலில் என்னங்க நடக்க போகுது, எல்லாம் உணுப்பாக பொழைச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலாம். திடீர்னு ஒரு வார் நடக்குதுன்னு வச்சுங்க, அப்போ தான் தெரியும் ஒரு ஆணு தான் வந்துட்டு ஒரு நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு தூணு. ஒரு ஆண் சரியாக இருந்தால் தான் அந்த நாடே ஆனது ஒரு நல்ல தரத்தில் அமையும் அப்படின்றதெல்லாம் அந்த போர் நடந்து அகதிகளாக அங்கங்கே சுற்றிட்டுருக்காங்க பாருங்கள், அப்போ தான் புரியும். அது வரைக்குமே நம்ம என்ன சொன்னாலுமே புரியாது. ஓகே. அதனால் யதார்த்த ரீதியாக ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு சமநிலையாவது இருக்கணும். ஒரு ஆணுக்காக ஒரு பெண் படைக்கப்பட்டாங்க. அதனால் ஒரு 50-50 இருந்தால் தான் நமக்கு தோது பார்க்குறதுக்கு நிறையா வகையில் தோதாக இருக்கும். ஓகே. இந்த ஆக்ட்ரஸ்லாம் நிறைய பேர் உணுப்பாக பிழைக்கிறன்ற பேரில் 100%க்கு ஒரு 4% கூட கிடையாது, 0% தான் ரியாலிட்டி ஸ்டேட்டஸ். அதனால தான் சினிமா இண்டஸ்ட்ரியே கொஞ்சம் டவுனில் இருக்குது. ஓகே. ஏன்னா உணுப்பாக பிழைக்கிறாங்களாம்மா. அதனால் இந்த ஆண் பெண் அப்படின்ற ஒரு பதமானது சமநிலை ஏற்படும் போது ஒரு வாழ்விலோட யதார்த்தமும் சரி, ஒரு நாட்டோட பொருளாதாரமும் சரி, நிச்சயமாக மேன்மை நிலைக்கானது உறுதியாகும். ஓகே. இப்போது இந்த ஆண் பெண்ணோட வாழ்வியலோட யதார்த்தம், இப்போ நாங்கள் தெலுங்கு பேசக்கூடிய ஃபேமிலியில் எல்லாமே ஒரு பெண் வந்து ஒரு நல்ல விதமாக வளர்த்துவாங்க. ஒரு ஆண்கிட்ட எப்படி நடந்துக்கணும், ஒரு குடும்பத்தில் எப்படி நடந்துக்கணும், எப்படி பதமாக நடந்துக்கணும் அப்படின்னு. அதனாலேயே அந்தந்த பாத்தில் எல்லாமே தோதுவாங்க. இன்றைக்கி வரைக்குமே மவுண்டன் ஸ்டூடியோ ஒரு தரத்தில் தான் இருக்குது. அவங்க தான் ஹை லெவலில் மூவி எடுக்கிறாங்க பட்ஜெட்டில். ஓகே. யதார்த்த ரீதியாக மவுண்டன் ஸ்டூடியோ தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடியோலையுமே நம்பர் 1. ஓகே. ஏன்னா அங்கே ஒரு பதம் இருக்குது. அதே மாதிரி தான் ஸ்கூல்லையுமே கூட வளர்த்தலாம். ஒரு ஆண் வந்து எப்படி நடந்துக்கணும், ஒரு பெண் வந்து எப்படி நடந்துக்கணும், ஒரு பெண் வந்து ஆண்கிட்ட எப்படி நடந்துக்கணும், ஒரு ஆண் வந்து எப்படி பெண்ணுக்கிட்ட நடந்துக்கணும், இதெல்லாமே ஸ்கூல்லேருந்து சொல்லி கொடுத்தா தான் சமுதாய வாழ்வியலில் எல்லாமே ஒரு பதமாக அமையும். ஓகே. ஒரு ஆணுக்கு நிகராக ஒரு பெண்ணை வளர்த்துறதுன்றது ஒரு நல்ல ஒரு பண்பு தான். ஓகே. ஆனால் யதார்த்தத்தை புரிய வைக்கணும். ஓகே. அதாவது துன்பமாக இருக்கிறது, விழிப்புணர்வாக இருக்கிறதுன்றது யதார்த்தமான ஒரு விஷயம். உச்சபட்ச ஆனந்தத்துலேயுமே ஒருத்தர் விழிப்புணர்வாக இருக்கார் அப்படின்னா அதுதான் உண்மையான ஒரு பண்பு. ஓகே. அதனால் ஒரு ஆணுக்கு சமமாக ஒரு பெண் இருந்தாலுமே அந்த பெண்ணுக்கு சொல்லணும் ஒரு பெண்ணோட நிலை என்ன அப்படின்றது சொல்லி புரிய வச்சாதான் ஒரு யதார்த்தமான ஒரு விழிப்புணர்வு. சரி, அடுத்து மனித உடலியல், அதாவது ஆண்டவர் படைக்கிறப்போ ஒரு பதத்தில் தான் படைத்தார். ஆனால் அதுக்கப்புறம் நிறையா சயின்ஸ் லேப் வந்துட்டு ஒரு ஃபெயிலியரான ஒரு செட்டில் நிறையா விஷயம் மாறிடுச்சு. அதாவது லேப் டெஸ்ட்டு ஒரு பதத்தில் வரும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அது வேறு விதமாக மறந்ததுனால அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம தோது பார்க்க வேண்டிய நிலைமை இருக்குது. அதனால் 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஃப்ரீக்குவென்சியில் தான் மனித செவி உணர்திறன் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் சொல்கிறாங்க. ஓகே. ஆனால் நீங்கள் அந்த நார்த் இந்தியா அதுக்கு அந்த இமாமலை பக்கத்துலலாம் போனீங்கன்னா அங்கே ஒரு பழங்குடியினர் இருக்காங்க. கிட்டத்தட்ட 90 வயசில் வந்து குழந்தை பெற்றுக்கிறாங்க, 150 வருஷம் வாழ்கிறாங்க. ஓகே. இன்னும் நார்த் இந்தியா கொஞ்சம் கீழே இறங்கி வந்தீங்கன்னா ஒருத்தர் 28 வயசுக்குள்ளேயே ஒரு 3 குழந்தைங்க பெற்றிருப்பாங்க. ஓகே. 30 வயசு வரத்துக்குள்ளேயே தன்னுடைய குழந்தைங்கள ஒருத்தரை வந்துட்டு திருமணம் செய்கிற தோது பார்க்கலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு 10 வந்திருப்பாங்க. ஓகே. ஆனால் அது கொஞ்சம் மேலே போனீங்கன்னா 90 வயசில் தான் குழந்தைய பெற்றுக்குவாங்க. அதனால் ஒவ்வொரு நிலப்பரப்புலையும் ஒவ்வொரு விதமான ஒரு பதத்தில் இருக்காங்க. ஓகே. ஆனால் ஒருத்தரோட வாழ்வியலோட யதார்த்தம் பொறுத்து, ஒருத்தரோட ஒரு சூழ்நிலையை பொறுத்து, ஒருத்தருடைய அதாவது கேஷை பொறுத்து அவங்கவுங்க சூழ்நிலையை அவங்கவுங்க அமைச்சிக்குவாங்க.
ஓகே. அதனால் வாழ்வியல் சுதந்திரம் இருக்குது. அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரியான ஒரு வாழ்வியலை வந்து அமைச்சிக்கலாம். ஓகே. சரி, அடுத்து சமுதாயமாக வாழ்கிறப்போ இந்த ஆண் பெண் அப்படின்றவங்க நிறைய பேர் பல்கி பெருகிட்டாங்க. அதில் நிறைய குழுவெல்லாம் உருவானாங்க. அந்த ஒரு குழுவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த டிஎம்கே அப்படின்றத பற்றி நம்ம டிஸ்கஷன். யதார்த்த ரீதியாக நம்ம ஒரு தகவலை சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சிட்டோம் அப்படின்னா எவ்ரிதிங் இஸ் ஃபைன். அதாவது சாம்பாருக்கும் ஊசி போன சாம்பாருக்கும் என்னங்க வித்தியாசம் அப்படின்னா, ஊசி போன சாம்பார் அப்படின்றவங்க உதயநிதி ஸ்டாலின். அதுக்கு சாம்பாரே பரவாயில்ல, நிஜமாக சொல்கிறேன், சாம்பாரே பரவாயில்ல. அது என்ன தண்ணி மாதிரி இருக்குது. அதில் கொஞ்சோண்டு கேரட்டு, பீன்ஸு, ஒரு தேங்காய், ஏதாவது ஒரு காய்கறி போட்டு கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. சாம்பார்ன்ற பொருளில் வெறும் தண்ணியாக இருக்குது. அதுதான் இப்போ ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா யதார்த்த ரீதியாக சாம்பார் தான் பயன்படுத்தணுன்றாங்க. சரி, ஓகே, அதில் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ்லாம் கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக கொஞ்சம் சாம்பார் கொண்டு வந்தீங்கன்னா பரவாயில்ல. ஓகே. ஊசி போன சாம்பாருக்கு ரியாலிட்டி சாம்பார் எவ்வளோ பரவாயில்ல. அதெல்லாம் உடம்புக்கு கெடுதல், மனசுக்கும் கெடுதல். இதுக்கு இந்த சாம்பார் எவ்வளோ பரவாயில்ல. ஓகே. அதனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன தகவல், ஒரு கௌரவம், காசு எப்படி நிர்வாகம் செய்கிறதுன்னு தெரியல. அதிகப்படியான ஒரு ஆனந்தமே உங்களுக்கு ஒரு துன்பமாக இருக்குது. இவங்களுக்கு தேவையான வசதி கிடச்சிருச்சு, சாப்பாடு கிடச்சிச்சு, துணிமணி கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் மனப்பிரல் ஏற்படுது. அதாவது ஒருத்தரோட லிமிட்டேஷன் அவ்வளோதான் பாருங்களேன். ஒரு சில பேர் வாழ்வில் துன்பமே தான் அனுபவிச்சுட்ருக்கணும். ஒரு விதமான ஒரு என்ஜாய்மெண்ட்டான ஒரு லைஃப் ஸ்டைலில் ஒரு விழிப்புணர்வாக வந்துட்டு அடுத்த படிநிலை கடந்து போகலாம் அப்படின்றது அவங்களுக்கு தோதாக மாட்டேங்குது. அதுதான் எரர் ஆகுது. மற்றபடி எல்லாம் ஒரு மனித நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் நம்ம தோது பார்க்கணும். இவங்க ஒரு மனுஷங்க, அவ்வளோதான். அதிகபட்சம் என்ன பண்ணுவாங்க, துன்புறுத்துவாங்க, ஊழல் செய்வாங்க, அவ்வளோதான். ஒரு லிஸ்ட்டே இருக்குது. அதிகபட்சம் ஒரு 1000 வருஷமாக வாழ போகிறாங்க, அதுவும் கிடையாது. இவங்களோட நம்ம ஒரு விஷயத்தையுமே சொல்லிடலாம், இவங்க இப்படி போவாங்க, அப்படி போவாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்க அப்படி போவாங்க, இப்படி போவாங்க, அவ்வளோதான். அப்புறம் அவங்க அப்படி போவாங்க, இப்படி, அவ்வளோதான். பெருசாக ஒரு பெரிய காம்ப்ளிகேட் தியரி அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஓகே. எந்த வகையிலும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்காங்க, அவ்வளோதான் விஷயம். இதுக்கு என்ன உழைக்கிறதுன்னு காரணம் அப்படின்னா, ஏன்னா வேலைக்கு போய் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இருக்கிற காசை வச்சுட்டு ஓரளவு தோது பார்த்தா போதும், பாதுகாத்துக்கிட்டால் போதும். மற்றபடி டைம் பாஸ், அவ்வளோதான். அவங்கள தோது பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு எதுவுமே தோதாகாது. ஓகே. அப்போ யதார்த்த ரீதியாக அலுவலக பணி எப்படி தோது பார்க்குறது? அதாவது ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் ஆட்சி மாறிக்கிட்டே இருக்கிறனால ஒரு பதத்தில் நம்ம தோது பார்க்குறதுக்கு 1 வருஷம் ஆகும். அல்லது ஒரு பதத்தில் காசு செலவு செஞ்சு தான் தோது பார்க்கணும். ஒரு அலுவலகம் அமைக்கணும், நிறைய வகையில் தோது பார்க்கணும். இப்போ என்ன கான்செப்ட்னா, இலவசம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. இலவசமாக தோது பாருங்கள், இலவசமாக பாருங்கள். அந்த ஒரு கான்செப்ட் இருக்கிறனால கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஏன்னா உலகத்தில் வல்லரசு நாடுகள் எவ்வளவோ இருக்குது. அங்கே கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ இலவசம் கிடையாது. உண்மையிலுமே வறுமையான ஒரு நாடு. ஆனால் இங்கே தான் ஊருப்பட்ட இலவசம் இருக்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்குது. இதனால் என்ன ஆகும், கடன் தான் அதிகமாகும், ஊருப்பட்ட கடன் அதிகமாகும். ஓகே. அப்போ இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சுழற்சி மாதிரி, கடன் இன்னும் அதிகமாகிட்டே தான் இருக்கும். ஓகே. அப்புறம் இதில் மீள்றது ரொம்ப சிரமம். அதனால தான் நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. ஏன் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய சட்டத்திட்டமானது ஒரு பதத்தில் இருக்கும். ஓகே. அடுத்து பைபிள் கூற்றுப்படி ஒரு ஆண் அப்படின்றவங்க தன்னிலை பாதத்தில் தன்னை மெருகேற்றிக்கணும். அதாவது இந்த ஒலிம்பிக் கேம்ஸில் கலந்துட்டு நம்ம ஒரு கோல்டு மெடல் ஜெயிச்சிட்டோம். அடுத்த ஒலிம்பிக் கேம்ஸில் கலந்துக்கிட்டு அட்லீஸ்ட் ஒரு 10 கோல்டு மெடலாவது ஜெயிக்கணும். அடுத்த ஒலிம்பிக் கேம்ஸில் நம்ம கலந்துக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 15 கோல்டு மெடலாவது ஜெயிக்கணும். அடுத்து நம்ம ஒரு ஒலிம்பிக்ஸ் அகாடமி ஆரம்பிக்கணும், நிறைய பேருக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். இப்படி தான் தன் பாதையை அமைச்சிக்கணும். ஆனால் ஆண் நிலையை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்ணை தோது பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பெண்ணை வந்துட்டு மெருகேற்றிக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அது தோதாக மாட்டேங்குது, எரராக மாறுது, இல்லைன்னா வேஸ்ட்டாக மாறுது அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஒரு சில பேருக்கு விதிவிலக்காக இருக்குது. ஆனால் நிறைய பேர் அப்படி தான் தோது பார்க்குறாங்க. ஒரு பெண்ணிலே தோது பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது அவங்களுக்கு ஒரு விதமான ஒரு ஆழ்ந்த உள்ளார்ந்த ரீதியான ஒரு அகநிலை விஷயத்தில் 99% சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு அன்சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. என்ன தான் ஒரு ஆண் வேலைக்கு போகிறாரு, சம்பாதிக்கிறாரு, ஒரு பெண்ணை எல்லா வகையிலும் தோத அமைச்சிக்கிறாரு. ஆனாலும் அவங்களுக்கு அவ்வளோதான் முழுமையான ஒரு திருப்தி அப்படின்னா அகநிலையை பற்றி நான் சொல்கிறேன், உளவியல் ரீதியாக சொல்கிறேன். அப்படின்றப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு தடுமாற்றமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஆண் தன்னிலையை தோது பார்க்கணும். ஓகே. பெண் அப்படின்றவங்க ஒரு சக்தி. ஓகே. ஆணை விட
ஒரு படி மேலே சக்தியாக இருந்து அந்த வந்துட்டு ஆணை வந்து கேர் செஞ்சுக்கணும் அப்படின்ற பதத்தில் வரைக்கும் சேவாதார நிலையில் சொல்கிறாங்க. ஓகே, ஏன் அப்படின்னா ஒரு துணை, ஒரு பாதுகாப்பு அப்படின்னு சேவாதார நிலையில் சொல்கிறாங்க. மேற்கத்தியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சமநிலையாக இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நான் சொல்லக்கூடிய தகவல் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு உளவியல் ரீதியான ஒரு தகவல் தான். ஓகே, அதாவது அகத்தினை சார்ந்த தகவல். அடுத்து என்ன தான் தீர்வு, உளவியல் ரீதியான பொருளாதார தீர்வு என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஆண் அப்படின்றவங்க ஒரு பெண்ணை சார்ந்து தோது பார்த்து ஓரளவுக்கு கேஷ் கிடைக்கும், ஓரளவுக்கு வசதி கிடைக்கும் தோது பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓரளவு தோதாகிறது சிரமமாக இருக்குது அப்படின்னா ஒரு மாற்றுப்பாதையை தேர்ந்தெடுக்கலாம். ஓகே, அப்படின்றப்போ ஏதோ ரொம்ப காசு இல்லைனாலும் ஓரளவு கேஷ் கிடைக்கும். ஓகே, அதாவது ஒரு ஆண் வந்துட்டு இன்னொரு ஆணை வந்துட்டு ஓரளவு தோது பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க, ஓரளவு கேஷ் கிடைக்கும். ஒரு ஆண் வந்துட்டு இன்னொரு பெண்ணை தோது பார்த்து ஏமாற்றமாக வரதை விட அப்படி படிப்படியாக வாழ்வியலை வந்துட்டு நம்ம முன்னேறி போகலாம். ஓகே, அகத்தனியை பொறுத்த வரைக்கும் அதாவது பொருளாதார தேவையை கூட நம்ம சொல்லலாம். ஓகேனா நிறைய பேர் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், ஒரு பெண்ணை சார்ந்து ஒரு ஆண் வந்துட்டு எனக்கு அவங்களுக்கு காசு கொடுப்பாங்க, எனக்கு தேவையெல்லாம் போட்டு செய்வாங்க, எல்லாமே வகையிலும் தோது அமைச்சிக்குவாங்க அப்படின்னா அது அதிகப்படியான ஒரு ஏமாற்றமான ஒரு பதார்த்தமான ஒரு நிகழ்வாக தான் இருக்குது. ஓகே, அதனால் என்ன தான் தீர்வு அப்படின்னா சுயம்பு தான் தீர்வு. அவங்கவுங்க சுயமாக வந்துட்டு முன்னேறினா தான் தீர்வு. ஓகே, அடுத்து ஒரு சில நபர்களுக்கு மட்டும்தான் தகவல். இப்போ நான் சொல்லக்கூடிய தகவல் எல்லாருக்கும் ஒரு பொதுவான தகவல் கிடையாது. யாருக்கு என்னென்ன பதத்தில் இருக்கீங்களோ அவங்கவுங்களுக்கு அந்த பதார்த்தம். ஓகே, பாதுகாப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. பெண் அப்படின்றீங்க ஒரு சக்தி அப்படின்றாங்க, ஒரு மேன்மை நிலை அப்படின்றாங்க. அதனால் அவங்கள பாதுகாத்துக்கலாம். ஓகே, இன்னொருத்தர் வந்துட்டு அது சினிமாவில் மட்டும்தான் ஒரு ஹீரோயினை வந்துட்டு ஒரு ஹீரோ வந்து ஹீரோ வில்லங்கிட்டேருந்து காப்பாற்றுவார். ஓகே, ஒரு சினிமா ரியாலிட்டி லைஃப்பில் ஒரு பெண் அப்படின்றீங்க தன்னைத்தானே பாதுகாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பாத்தில் தான் வளர்க்கப்படணும். வாழ்வில் யதார்த்தத்தை வந்துட்டு அணுகணும். அதே சமயத்தில் வாழ்விலோட யதார்த்தத்தை புரிஞ்சிக்கணும். அப்போ தான் ஒரு பதம். ஓகே, அதனால் யதார்த்தமான ஒரு பதார்த்தத்தில் என்ன தகவல் அப்படின்னா எல்லா நேரமும் நான் வந்துட்டு காப்பாற்றுறது அப்படின்றது சிரமம். ஓகே, அதனால் நீங்களே ஒரு தகவமைப்பான ஒரு வாழ்வியலில் ஒரு சரியான பதத்தில் அமைச்சிக்கணும். ஓகே, இப்போ ஒரு காட்டில் வாழ்கிறோம் அப்படின்னா நிறையா மிருகங்கள் வரதான் செய்யும். அப்படின்றப்போ நம்ம வந்துட்டு ஒரு பதமாக தான் வாழ்ந்துக்கணும். ஓகே, இப்போ நான் சொல்லக்கூடிய தகவல் எல்லாமே ஒரு உளவியல் ரீதியான ஒரு தகவல் தான். ஓகே, ஏன் அப்படின்னா இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ இந்த டாக்டர் கிளாஸ் படிக்கிறது அப்படின்ற ஒரு ஈடுபாடு இருக்குது. ஏன்னா சரீரம் சார்ந்து இருக்குது. அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா காசு கிடைக்கிறப்ப நம்ம ஒரு 100 ஹாஸ்பிட்டல் ஒரு 1000 ஹாஸ்பிட்டல் கூட கட்டலாம், ஒரு 100 மெடிக்கல் காலேஜ் கூட கட்டலாம். காசை பொறுத்து ஓரளவு நம்ம எல்லாமே ஓரளவு தோது பார்த்துக்கலாம். ஜிம்முக்கு போகலாம், சரியான ஃபுட் எடுத்துக்கலாம், ஓரளவு தோது பார்த்துக்கலாம். இந்த ஒரு அடுத்தடுத்த படிநிலையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பதமாக இருக்குது. ஆனால் அந்த ஆத்மநிலை பொறுத்த வரைக்கும் தான் அவ்வளோ தேவை இருக்குது. ஓகே, அந்த சித்தர்களே கூட சொல்கிறாங்க யோகமாக வந்துட்டு படிக்கணுங்க, அப்போ தான் அந்த ஆத்மாவானது சரியாகும். ஏங்க இப்படிலாம் இருக்குது? அதுக்கு என்ன காரணம்? ஆண்டவர் படைக்கிறப்போ வந்துட்டு வேறு ஒரு கான்செப்டில் படைக்காமல் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா என்ன மாதிரியே நீயே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் படைச்சிட்டு போயிட்டா. அப்படி அவரை பற்றி ஒரு சொல்கிறாங்க. அவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆகாயம் உருவாகட்டும்னு சொன்னதுன்னா ஆகாயம் உருவாயிடுச்சு, பூமி உருவான்னு சொன்னால் பூமி உருவாயிடுச்சு. அவ்வளோ சக்தி நிலையில் இருந்தார் அந்த கடவுள் அப்படின்றவங்க. அப்படி மென்ஷன் பண்ணுறாங்க. அவர் வந்துட்டு சாதாரணமான ஆள் கிடையாதுங்க, அப்புறம் பயங்கரமான ஒரு ஆளாக இருந்தார். ஒட்டுமொத்த உலகத்தையுமே அவர் தான் படைச்சா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்பேற்பட்ட ஒரு நபர் என்ன மாதிரியே நீயும் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசைனை உருவாக்குனார். கடைசியில் அந்த டிசைன் ஃபெயிலாக ஆகிடுச்சு. ஆனாலும் அந்த டிசைனுக்காக ஓரளவு ஆல்ட்ரேஷன்லாம் செஞ்சு ஓரளவு தோது செஞ்சு வச்சுருக்கா அப்படி. ஓகே, அதுலேருந்து ஒரு எச்சத்தொச்சம் அப்படின்ற மாதிரி ஒரு பதார்த்தத்தில் அந்த ஆத்மாவானது அவ்வளோ ஒரு நிலையில் இருக்குது. அதனால தான் அந்த ஆத்ம நிலையை பொறுத்த வரைக்கும் நம்ம இவ்வளோ வகையில் தோது பார்க்குறோம். ஓகே, அதனால் ஆண்டவர் படைக்கிறப்போ எல்லாமே ஒரு பாத்தில் தான் அமைச்சா. அப்படி ஒரு பொதுவான நிலையில் பார்த்திங்கன்னா மனித நிலையானது எல்லாமே ஒரு சமம் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஆனாலும் அந்த ஆத்மநிலை பொறுத்து தான் வேல்யூ இருக்குது. ஓகே, ஏன் அப்படின்னா உலகம் பூரா நிறையா இடத்துல நிறையா இஷ்யூ இருக்குது. ஆனாலுமே பார்த்திங்கன்னா யார் வந்துட்டு
பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காங்க, யார் ஒரு நல்ல பதவியில் இருக்காங்க, யாரோட நிலையானது கொஞ்சம் உயர்வாக இருக்குது, அவங்களுக்கு தான் எல்லா வகையிலுமே தோதாகும். அப்படின்றப்போ அந்த உயிரை விட பார்த்திங்கன்னா அந்த ஆத்மாவுக்கு தான் வேல்யூபிளான ஒரு விஷயம் இருக்கிற மாதிரியான ஒரு பதார்த்தத்தில் தான் அந்த எர்த்தானது இருக்குது. ஓகே. ஆனால் அந்த பைபிளில் நம்ம நினச்சிக்கிட்டோம், ஓகே எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க அப்படின்னு. ஆனால் நீங்கள் பகவத்கீதையை படித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன தான் சரி ஆராய்ச்சி செஞ்சாலும் சரி, நீங்கள் என்ன ஒரு பெரிய அதிசயத்தையே கண்டுபிடிச்சிட்டிங்க, ஒரு பெரிய விஷயத்தையே கண்டுபிடிச்சிட்டிங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 ட்ரில்லியனுக்கு 1% அப்படின்றாங்க. அதாவது இன்னும் அடுத்தடுத்த படிநிலை இருக்குது அப்படின்றாங்க. 1 ட்ரில்லியன் அப்படின்றது ஒரு தொகைன்னு வச்சிங்க, அதிலேருந்து ₹1 எடுத்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் நம்மளுடைய ஒட்டுமொத்த ஆராய்ச்சியுமே இருக்கும் அப்படின்றாங்க. ஓகே. அதனால் அவ்வளோ படிநிலை இருக்கணும் கூட சொல்கிறாங்க. ஓகே. அதனால் உளவியல் ரீதியாக அந்த பகவத்கீதையில் அந்த பாவம் புண்ணியம் நிறைய சயின்ஸ் தான், எல்லாமே சயின்ஸ். அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தியரட்டிக்கலாக வந்துட்டு சில பேர் ப்ரூவ் பண்ணுறாங்க, மேற்கத்தியத்தில் கூட புரிஞ்சுக்கிறாங்க சார். நிறைய சயின்டிஸ்ட்லாம் அங்கே போயிட்டு ஆமாங்க உண்மைதான், மனோதத்துவம் அப்படின்றது உண்மைதான், அந்த நிறைய புத்தகம்லாம் எழுதுறதுனால மேற்கத்தியமும் ஓரளவு கிழக்கத்தியத்தை புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே அப்படின்னு. அதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, வாழ்வில் யதார்த்தத்தில் ஒருத்தருக்கு வசதி கிடைக்கிது, ஓரளவு சூழ்நிலை அமையுது அப்படின்னா குற்றவுணர்வு கொள்ள தேவை கிடையாது. ஓகே. இப்போ ஒரு நல்ல ஒரு புத்தகம் எழுதுறீங்க, உங்களுக்கு நிச்சயமாக ஒரு விருது கிடைக்கும். விருது கிடைக்கிறப்போ ஒரு தலைவராக இருக்கிறவங்க அந்த நாட்டோட தலைவரை கூப்பிட்டு விருந்து கொடுப்பாங்க. அதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம். ஓகே. அதனால் வந்துட்டு ஒரு குற்றுணர்வோ ஒரு அவமதிப்போ அப்படின்ற மாதிரி நம்ம தோது பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே. மற்றபடி ஒரு நாட்டுக்கு பெருமை தான். இப்போ ஒரு நாட்டில் ஒருத்தர் எத்தனை பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க, யாரோ ஒருத்தர் போயிட்டு ஒரு ஒலிம்பிக்கில் ஒரு கோல்டு மெடல் வாங்குறாங்க அப்படின்றப்போ அந்த நாட்டுக்கே பெருமை. எங்கள் நாட்டிலேருந்து ஒருத்தர் போய் பார்த்தீங்க ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. எங்கள் நாட்டிலேருந்து ஒருத்தர் போய் ஃபுட்பால் மேட்ச்சில் வந்துட்டு பார்த்திங்கன்னா வேர்ல்டு கப் பற்றி வச்சுருக்காங்க. எங்கள் நாட்டிலேருந்து ஒருத்தர் போய் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஏதோ ஒரு விருது வாங்கியிருக்காங்க அப்படின்றப்போ அந்த நாட்டுக்கே பெருமை. ஓகே. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்குமே பெருமை. ஓகே. அதனால் இப்போ ஒருத்தர் நோபல் பிரைஸ் வாங்குறாங்க அப்படின்றப்போ அந்த உலகத்துக்கே பெருமை. ஏன் அப்படின்னா இயற்பியலில் ஒரு சாதனை செஞ்சுருக்காங்க, மருத்துவத்துறையில் ஒரு சாதனை செஞ்சுருக்காங்க, இந்த வேதியியல் துறையில் ஒரு சாதனை செஞ்சுருக்காங்க, அதனால நோபல் பரிசு கொடுத்தாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த எர்த்துக்கே ஒரு பெரிய பெருமை. ஏன்னா ஒவ்வொரு படி தான், ஆரம்ப காலத்தில் தனிமம் கண்டுபிடிக்கப்பட்டதுலேருந்து மருத்துவ புரட்சியில் இருந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு படிநிலை தான். ஓகே. அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா அனாவசியமாக வந்துட்டு குற்றவுணர்வு கொள்ள தேவை கிடையாது. நமக்கெல்லாம் இந்த வசதி இருக்குது, நமக்கெல்லாம் இது இப்படி ஒரு பதமாக இருக்குது அப்படின்னு அப்படி புரிஞ்சிக்கக்கூடாது. ஓகே நமக்கான உரிமை இருக்குது, நம்ம அதை வந்துட்டு பயன்படுத்துகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலை இருக்கணும். ஓகே. அடுத்து இன்னொரு தகவல், இந்த கன்ஜஸ்டி அப்படின்றாங்களே, அதுக்கு பொறாமைப்படுறாங்களே, போட்டி போடுறாங்களே அப்படின்னா அது அவங்களுக்கு புரியலை, அவங்களுக்கு என்னன்னே புரியல. அதுக்கு தான் பள்ளிக்கூடத்தில் சரியாக படிக்கணும் அப்படின்றது. ஒரு சரியான கல்வி அறிவு மட்டும்தான் ஒரு மனித நிலையை வந்துட்டு ஒரு நேர்த்தி செய்யக்கூடிய ஒரு பதமான ஒரு வாழ்வியல் அமைச்சு தரத்துக்கு நிறையா சந்தர்ப்பம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே. அடுத்து ஆத்ம நிலையை பொறுத்த வரைக்கும் நிறையா விஷயத்தை நம்ம ஒரு பதமாக தான் தோது பார்க்கணும். ஓகே. ஒரு முந்தா நேற்று இரவு வந்துட்டு என்னங்க ஏற்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆத்ம நிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சுயச்சார்பு அப்படின்றது அடுத்த படிநிலையில் தான் ஏற்படும். ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க, என் மனசு சரியில்லை அதனால் நான் தற்கொலை பண்ணிக்கிட்டேன், என் மனசு சரியில்லை. அப்போ மனசு அப்படின்றது அவங்கள பொறுத்த வரைக்கும் வேறு ஒரு விஷயமா இருக்குது. அவங்க தான் அவங்க மனசாகவும் இருக்காங்க, ஆனாலும் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தையிலே பாருங்கள், என் மனசு சரியில்லை அப்படின்னா அவங்க வேறு மனசு வேறு அப்படின்ற மாதிரி ஒரு பதார்த்தமாக தான் இருக்கும். அப்போ அந்த மனது நிலையில் வந்துட்டு யாரோ ஏதோ ஒரு சூழ்நிலை உருவாக்குறப்போ அதோட நிலையில் தான் நிறையா வகையில் ஏற்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படின்றப்போ நம்ம நிறையா அதுக்கு தான் தியானம் ஒரு பதம் அப்படின்றத நம்ம சொல்ல வரோம். ஓகே. யதார்த்த ரீதியாக என்னோடய நிலைக்கெலாம் நான் தேர்ந்தெடுத்த நாடு ஈரான், அமெரிக்கா தான். ஏன் அப்படின்னா ஒட்டுமொத்த அந்த நாட்டையுமே சரி, ஏன் உலகம் சொல்லணும், அந்த நாட்டில் வந்துட்டு எல்லாத்தையுமே நான் வந்துட்டு டெஸ்ட்ராய் பண்ணால் கூட அவங்க இருக்கவங்க யாருமே வந்துட்டு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா காசு இருக்குது, திரும்ப வந்துட்டு எல்லாமே தூதாக அமைச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு நாடு தான் எனக்கு தேவை. எடுத்ததுக்கெல்லாம் தொட்டா சினிங்கிட்டு இருக்கக்கூடிய நிலப்பரப்புலாம் நமக்கு தோதாகிறது நிச்சயமாக சிரமம். ஓகே. சரிங்க, ராஜாங்க அவர் என்ன வேணால் அவருக்கு உரிமை இருக்குங்க. அவர் நினச்சா அந்த பில்டிங்கை இடிக்கலாம், அவர் நினச்சா அது கட்டலாம், அவருக்கு உரிமை இருக்குது. நாங்களும் அதை சொல்ல போகிறதில்ல. இத்தனைக்கும் படிப்பில் உயர்ந்தவங்களாக இருக்காங்க. அந்த மாதிரி பதம் தான் எனக்கு தேவை. அப்போ தான் நான் ஒவ்வொரு கேள்விக்கும் வந்துட்டு அது அப்படிங்க இது அப்படிங்க அப்படின்னு சொல்கிறத விட அவங்களே புரிஞ்சுக்குவாங்க. ஓகே
அப்படின்ற மாதிரி அவங்களே புரிஞ்சுக்குவாங்க. ஓகே. அதனால தான் நம்ம தோதான நிலப்பரப்பை நம்ம தோது பார்க்குறோம். அதே சமயத்தில் ஒரு அந்த மனசை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு மரியாதை கொடுக்கணும். என்னங்க தகவல், எப்படிங்க, என்னங்க சொல்லிட்டோம்னா எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஓகே. அதனால் வேல்யூபுளான ஒரு விஷயத்துக்கான ஒரு பதத்தில் அந்த ஆத்மா இருக்குது. அதை நம்ம ஒரு சரியான வகையில் வந்துட்டு அணுகிறப்போ சரியான ஒரு பதார்த்தமான ஒரு தீர்வு கிடைக்கும். ஓகே. இது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தர் ஒரு ஒலிம்பிக் கேம்ஸில் கலந்துட்டு கோல்டு மெடல் வின் பண்ணிட்டாருன்னு வச்சுங்க. அவர் வின் பண்ணிட்டு ஒருத்தனோட சொந்த நாட்டுக்கு வராரு, யாருமே ரெகக்னேஷன் செய்யலை. அப்படின்றப்போ அவர் அந்த கோல்டு மெடல் வந்து தூக்கி எறிகிறாரு. அதை வந்துட்டு மீடியாவில் பார்த்துட்டு வேர்ல்டு ஃபுல்லாக டெலிகாஸ்ட் பண்ணவும், அப்புறம் அந்த கோல்டு மெடலுக்கு என்ன வேல்யூ, எங்கள் கேமுக்கு என்ன வேல்யூன்னு சொல்லிட்டு பயங்கரமான இஷ்யூ ஏற்பட்டுருது. அப்போ அந்த மனித நிலையில் கூட அந்த மனநிலையானது ஒரு அங்கீகாரத்தை எதிர்பார்க்குது. ஓகே. ஒரு மரியாதை எதிர்பார்க்குது. அதை நம்ம வணங்கிட்டோம் அப்படின்னா ஒரு நன்று, அதை நம்ம வழங்கலை அப்படின்னா தீது. இது எல்லா துறைக்குமே பொருந்தும். ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, ஒரு ஆஃபீஸில் இருக்கிறவங்க, எல்லா வகையிலுமே பொருந்தும். அவங்கவுங்களுக்கு உரிய மரியாதையை கொடுத்துட்டோம் அப்படின்னா எவ்ரிதிங் இஸ் ஃபைன். உங்களுக்கு என்னங்க நான் மரியாதை தரணும், நீங்கள் என்னங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னு நினச்சோம்னா தான் தீங்கு ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குது. ஓகே. யதார்த்த ரீதியாக இந்த யானைக்கு மதம் பிடிக்கும் அப்படிம்பாங்கள்ல, அதே மாதிரி தான் மனிதர்களுக்குமே சில நேரத்தில் ஒரு உணர்வு நிலையானது மாறுபடும். அப்போ ஒரு பதமாக நடந்துக்கிட்டோம்னா போதும். ஓகே. அதுக்கு தான் நம்ம அந்தந்த பதத்தில் இருந்துக்கிட்டு தான் அந்தந்த வேலை செய்கிறதுன்றது தான் கரெக்டாக இருக்கும். நமக்குன்னு ஒரு ஆஃபீஸ் வேணும், நமக்குன்னு ஒரு சூழ்நிலை வேணும். அப்போ தான் நம்ம ஒரு சில பணியெல்லாம் தொடருது அப்படின்றது சரியான ரிசல்ட்டு கொடுக்கும். ஏதோ ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு நம்ம எல்லா வகையிலும் தோது பார்க்குறது அப்படின்றது சரியாக அமைஞ்சிச்சுன்னா ஓகே. ஏதாவது ஏற்படுறப்போ அது ஒட்டுமொத்த பேரையுமே தாக்கமான ஒரு நிலை ஏற்படும். ஏன் அப்படின்னா அப்ரா கண்ட்ரிஸ் எல்லாமே வல்லரசு நாடு. அவங்க எல்லாமே வந்துட்டு ஒரு ரொம்ப மெச்சூரிட்டியாக இருப்பாங்க. ஓகே. இப்போ ஏற்பட்ட நாட்டில் இருந்துக்கிட்டு இப்படிலாம் நீங்கள் தோது பார்க்குறீங்க, ஓகே, நல்ல விஷயந்தான். ஓரளவு ஏதாவது ஏற்படுறப்போ அவங்களுக்கும் அப்போ எங்களுக்கு என்ன வேல்யூ இருக்குது, நாங்கள் வல்லரசு நாடு இவ்வளோ பதத்தில் இருக்கிறோம், அப்புறம் எங்களுக்கு என்ன ரிசல்ட் இருக்குது அப்படின்னு அவங்க. அதனால் நம்ம எல்லாமே ஒரு பதமாக தான் தோது பார்க்கணும். ஓகே. அதனால் பைபிளில் சொல்கிற மாதிரி, நம்ம ஆதியாகமத்தில் வாசித்த மாதிரி ஒரு ஆணு பெண்ணுக்குள்ளே ஒரு சரியான ஒரு புரிதல் இருக்கிறப்போ பொருளாதார நிலையானது ஒரு சமநிலையாக இருக்கும். ஓகே. அவ்வளோவா வந்துட்டு அதாவது காசுக்காக போயிட்டு துன்பப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா ஒரு சமநிலையான ஒரு புரிதல் இருந்துச்சுனாலே போதும். ஓகே. ஒரு ஆண் துன்பப்படுறாரு அப்படின்னா அதுக்கு உளவியல் ரீதியாக காரணம் ஒரு பெண்ணாக கூட இருக்கலாம். ஒரு பெண் துன்பப்படுறாங்க அப்படின்னா உளவியல் ரீதியாக அவங்க தன் நிலையை புரிஞ்சிக்காமல் கூட இருக்கலாம். அதனால் யதார்த்த ரீதியாக பயாலஜிக்கல் சிஸ்டத்தில் இந்த பைபிள் சொல்கிற மாதிரி நம்ம ஓரளவு ஃபாலோ செஞ்சோம் அப்படின்னா ஒரு யதார்த்தமான ஒரு வாழ்வியலானது ஒரு கொஞ்சம் இனிமையாவது அமையும். ஓகே. ஏன் அப்படின்னா மனிதர் படைக்கப்பட்டது துன்பத்துக்காக கிடையாது, அவங்க நல்லபடியாக வாழணும் அப்படின்றதுக்காக தான். ஓகே. சரி, நான் இப்போ சொன்ன தகவல் எல்லாமே ஒரு உளவியல் ரீதியான ஒரு தகவல் தான். உங்களுக்கு சரியான ஒரு பதத்தில் போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நன்றி, வணக்கம்.